ஆதித்தமிழர் சிலம்பப்பள்ளி கோயம்புத்தூர் கிளையிலிருந்து கார்த்திக். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிச்சுவா பாடம் ஒன்று பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆதி நிலையில நிற்கிறோம். வலது கையை வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட அணைச்சி வச்சுக்கிறோம். இங்க இருந்து வலது காலை முன்னாடி கொண்டு வந்து ஒரு குத்து செய்ய போறோம். வலது காலை முன்னாடி கொண்டு வந்து ஒரு குத்து. அதோட வயிற்று பகுதியில வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கிழிச்சு அப்படி குத்துருப்புல உட்கார போறோம். வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கிழிச்சு அப்படி குத்துருப்புல உட்கார்ந்தாச்சு. இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வலது காலம் நகற்றி ஒரு ஏந்தலோட இடது காலம் முன்னாடி கொண்டு வந்து ஒரு குத்து செய்ய போறோம். பாருங்க, வலது காலம் நகர்த்தி கீழே இருந்து ஒரு ஏந்தலோட இடது காலம் முன்னாடி கொண்டு வந்து ஒரு குத்து செஞ்சாச்சு. இப்போ இடது புறமா கால்களை திருகி கத்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதியில் வச்சுக்கணும். இங்க இருந்து இடது புறமா கால்களை திருகி கழுத்துக்கு ஒரு கிளிப்பு, ஒரு ஏந்தல். இதுல இருந்து இப்ப நம்ம ஆதி நிலைக்கு வரப்போறோம். அதாவது நம்மளோட இடது காலம் முன்னாடி கொண்டு வர போறோம். பக்கவாட்டி கிளிப்பு 2 செஞ்சு நாம ஆதி நிலைக்கு வரப்போறோம். 1 2 ஆதி நிலைக்கு வந்துடணும். பாருங்க, இப்ப இந்த திசையில பண்ணி காட்டுறேன். முதல்ல ஆதி நிலையில் நிக்கிறோம். இந்த ஆதி நிலையில இருந்து கைகளை நெஞ்சு பகுதியோட அணைச்சு வச்சுக்கணும். வலது காலை ஏற்றி ஒரு குத்து. அதோட சேர்ந்து இடது பக்கம் இருந்து வலது பக்கமா வயிற்றை கிழிச்சு ஒரு குத்துருப்புல உட்காடுறோம். இதுல இருந்து வலது காலை முன்னாடி கொண்டு வந்து கீழே இருந்து ஒரு ஏந்தலோட ஒரு குத்து செய்யறோம். அப்புறம் பிச்சுவா வந்து பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில வச்சு திருகி கழுத்துல ஒரு கிளி, ஒரு ஏந்தல் பண்றோம். அதோட சேர்த்து இப்போ இடது காலம் முன்னாடி கொண்டு வர போறோம். அப்ப 2 பக்கவாட்டு கிளிப்பு செஞ்சு ஆதி நிலைக்கு வர போறோம். 1 2 அப்படியே ஆதி நிலைக்கு வந்துடணும். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.